வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கோமதி. தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இன்றைக்கி ரொம்பவே வித்தியாசமான ஒரு ரெசிபி, ஜவர் ஃப்ளோர் கேக். இந்த சோள மாவில் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக சுகர் ஜாகரி எதுவும் சேர்க்காமல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். சோள மாவு கேக் ஒரு 10 பேரிச்சம்பழத்தை எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் ஹார்டாக இருக்குது, அதனால் வெந்நீர் போட்டு ஊற வைக்கிறேன். சாஃப்டானதாக இருந்ததுன்னா சீடை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு டைரெக்டாக யூஸ் பண்ண எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க, 10 நிமிஷம் ஊறட்டும். ஒரு வாழைப்பழம், நல்ல பழுத்த பழம், இதை தோல் உரிச்சிட்டு பீஸ் போட்டு வச்சுக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு இந்த டேட்ஸ் எல்லாம் ஊறினப்புறம் ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இந்த ஒரு வாழைப்பழத்தையும் சேர்த்துடுவோம். நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக பிளெண்ட் பண்ணி கொண்டு வந்துடலாம். சூப்பர் பேஸ்ட்டாக ஆயாச்சு. இது கூட நம்ம 1 கப்பு மாவு சேர்க்குறோம். அந்த ஜவர் ஃப்ளோர் சோள மாவு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஒரு 1/2 கப்பு மில்க்கு, காய்ச்சி ஆற வச்ச மில்க்கு, இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் 1 ஸ்பூன், நான் ஒரு சேஷே போடுறேன். போட்டுட்டு ஜஸ்ட்டு கலந்து விடுறேன். ஏன்னா அது அரைப்படும்போது மூடியிலலாம் ஒட்டிக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக லேசாக கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி கொண்டு வருவோம். கொஞ்சம் அந்த டேட்ஸ் தண்ணியும் சேர்த்துக்கிறேன், வேஸ்ட் பண்ண வேண்டாம் இல்லையா. சேர்த்துட்டு ஒரு வாட்டி பிளெண்ட் பண்ணிவிடுவோம். நல்லா சூப்பர் ஃபைன் பேட்டர் ஆகிடும். இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடலாம். கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸு நல்லா கலந்து விட்டுடுவோம். உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் டைட்டாக இருந்தால் கொஞ்சம் மில்க்கு சேர்த்துக்கலாம். எனக்கு இப்போ சரியாக இருக்குது. ஓகே, டைட்டாக இருந்ததுன்னா மட்டும் கொஞ்சம் மில்க் சேர்த்துக்கோங்க. மூடி வச்சுடுங்க 10 நிமிஷம். வால்நட்ஸ் அண்ட் நம்ம பிஸ்தா நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிடலாம். பெரிய பர்னர் உள்ள அடுப்பை ஏற்றிக்கோங்க. அது மேலே கடாயை வைக்கிறோம். உள்ளுக்குள்ளே ஒரு ஸ்டாண்டு வைக்க போகிறோம். லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணுவோம் கடாயை. இதில் தான் கேக் பண்ண போகிறோம். இந்த லோ ஃப்ளேமில் தான் கடைசி வரைக்கும் இருக்கணும். இப்படியே தான் சூடு இருக்கணும். கேக் டின் ரெடியாக இருக்குது. இதில் கொஞ்சம் நெய் விட்டுட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா தடவி விடுங்க. இதுக்குள்ளே நம்ம பட்டர் பேப்பர் வச்சுடுவோம். ஏன்னா கேக் ஒட்டாமல் வரும் அடியில், அதனால். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் மாவு தூவிட்டு வச்சுக்கலாம், பட்டர் பேப்பர் இல்லைன்னா. கேக் டின் இல்லைன்னா எனி பவுல் யூ கேன் யூஸ். இப்போ பாருங்கள், சரியான பதத்தில் இருக்குது மாவு. 10 நிமிஷம் ஊறினப்புறம் இன்னும் மாவோட டெக்ஸ்சர் மாதிரி நல்லா இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் இப்படி இருக்கணும். இப்போது இதை அந்த கேக் டின்னில் போட்டுடுங்க. ஃபுல்லாக போட்டுட்டு நம்ம இந்த ஸ்பூனை வச்சு ஜஸ்ட்டு கொஞ்சம் சமப்படுத்திடுவோம். இதை மேலே நட்ஸ் எல்லாம் நம்ம கார்னிஷ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா சமப்படுத்திட்டு அந்த நட்ஸை மேலே தூவி விட்டுடலாம் அங்கங்கே ஒன்று. ஸோ இது சாப்பிடும்பொழுது வாயில் கடிப்படும்பொழுது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், உடம்புக்கும் நல்லது. சர்க்கரை இல்லாமல் வெல்லம் இல்லாமல் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் யூஸ் பண்ணி இந்த ஸ்வீட்னஸ் கொடுக்குறோம் அந்த கேக்குக்கு. நல்லா டேப் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த ப்ரீ ஹீட் ஆன கடாய்க்குள்ளே ஸ்டாண்டு மேலே இந்த கேக் டின் சைட்லலாம் படக்கூடாது, படாத மாதிரி வச்சு மூடிட்டு இந்த கேக் பேக் ஆகிறதுக்கு 45 மினிட்ஸ் ஆச்சு எனக்கு. ஒரு 25 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் திறந்து பார்த்தா வெந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த கத்தியோ இல்லைனா ஒரு குச்சி வச்சு இன்சர்ட் பண்ணி பாருங்கள். கையில் ஒட்டாமல் இருந்ததுன்னா ஓகே. இது கையில் ஒட்டிச்சு கொஞ்சம் ஸ்லைட்டாக. ஸோ நான் இன்னும் ஒரு 10-20 நிமிஷம் பண்ணினேன். ஸோ எனக்கு மொத்தமாக ஒரு 40 to 45 மினிட்ஸ் ஆச்சு. ஸோ இப்போ சூப்பராக எடுத்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கம்ப்ளீட்டாக கேக்கு சூடு ஆறணும். இந்த சைடு பாருங்கள் அப்படியே எழும்பி இருக்கும் தானாகவே. நம்ம ஜஸ்ட்டு அந்த கத்தியை வச்சு லைட்டாக அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு தட்டு மேலே வச்சு கவுத்திட்டு லைட்டாக டேப் பண்ணோன்னா அழகாக அந்த கேக் விழுந்துடும். இப்போ அந்த பட்டர் பேப்பர்லாம் எடுத்துடலாம். ஸோ இந்த சோள மாவு கம்ப்ளீட்லி க்ளூட்டன் ஃப்ரீ, ஒட்டவே ஒட்டாது. ஸோ நம்ம இந்த ஒரு பைண்டிங்காக தான் இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கோம். இப்போது பாருங்கள் எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்கொயராக இருக்கிறதுனால நம்மளுக்கு ஒரே மாதிரி அளவில் வந்துடும். ஸோ இந்த 1 கப்பு மாவுக்கு
மொத்தமாக 9 பீசஸ் வந்திருக்கு. பண்ணின உடனே இதெல்லாம் காலியாகிடுங்க. பாருங்கள் எவ்வளோ கலர் அழகாக இருக்குது, பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு, டெக்ஸ்சர் நல்லாயிருக்கு, சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக. டேஸ்ட் பண்ணிடலாமா? இப்போ வாயில் போட்டிங்கனாக்கா ஆஹா, யம்மி 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 கேக். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன். அப்புறம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்டே ஹெல்தி வியூவர்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.